ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை மெயினாக யூஸ் பண்ணி நம்ம 2 விதமான குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். ஒன்று கார குழிப்பணியாரம், இன்னொன்று ரவையை வச்சே நம்ம ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்லா டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா சூடாக 2 விதமான குழிப்பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். வாங்க இப்போது ரவையை வச்சு 2 விதமான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்க போகிறேன். ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கிட்டு வரும்போதே வறுத்த ரவையை வாங்கிட்டு வந்ததுனால இப்போ நான் இதே சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ரவையை வந்து ஊற வைக்கும்போது தயிர் யூஸ் பண்ணி ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாக ஊறி வரும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் தயிர் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்போது தயிர் பதிலாக நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரோட ரவையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா ரவை வந்து நல்லா ஊறி வரணும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணி. ரவை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அதை பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போவே தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாகிட போகுது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். நல்லா ரவை ஊறணும், ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் ரவை வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ரவையை நல்லா தயிரில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரவையை சேர்க்கறதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் 1 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்து போட்டு சாப்பிட வேணாம், அப்படியே நம்ம குழிப்பணியாரத்தோடு சேர்த்து கடித்து சாப்பிடலாம், காரமே தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட் சேர்த்துக்க போகிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கேரட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேரட் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ரவை கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. வெங்காயம் வதக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா எழும்பி வரும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கேரட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இலக்கமாயிடக்கூடாது. ஓரளவுக்கு குழிப்பணியாரக்கல்ல நம்ம இட்லி மாவு ஊற்றும் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழிப்பணியாரக்கல்ல ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குழிப்பணியாரக்கல் வச்சுருக்கேன். கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்க்குறது வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை நிறைய ஒரு சிலர் வந்து குழிப்பணியாரத்துக்கு எண்ணெய் சேர்த்து செய்வாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழிப்பணியாரம் வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணும்போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா கலர் சூப்பராக பொன்னிறமாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம், நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
தீ ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக தீஞ்சிரும் குழி பணியாரம் மேலெல்லாம். அதனால் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் குழி பணியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம குழி பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருக ஆரம்பித்ததுக்கப்புறமா தேங்காய் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய்யில் சும்மா ஒரு நிமிஷம் நம்ம தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நெய்யில் தேங்காவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ரவை சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை எடுத்து வச்சுட்டும் வறுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கும்போதே வறுத்த ரவையை கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ ரொம்ப நேரம் நான் வறுக்க போகிறதில்ல. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வறுத்துக்க போகிறேன். வறுக்காத ரவையாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நான் வறுத்த ரவையை சேர்க்கறதுனால 2 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்க போகிறேன். வறுத்த ரவையை சேர்க்கும்போது நம்ம வறுக்காமல் கூட செய்யலாம். ஆனாலும் கொஞ்சம் நெய்யில் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரெண்டு நிமிஷம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். தூசி கல்லெல்லாம் இருக்கும், அதனால் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதே கப்பில் தான் நான் வந்து 2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்லாம் துருவும் பாருங்கள், அந்த காய் துருவத்தில் துருவி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா பொடியாக கிடச்சிரும் வெல்லம். இப்போ இதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். அப்புறம் தேவைன்னா கூட நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருந்த ரவையும் தேங்காவையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு, ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை, கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி கல்லெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வெல்லத்தை எப்போவுமே கரைச்சி சேர்க்குறது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக வேணாம், ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லை பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வரும். தேங்காய் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறட்டும், அப்போ தான் ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த கலவையை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம குழி பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சிக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரவை ஊறியும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா ஊறினதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குழி பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குழி பணியார கல் வச்சுருக்கேன். இப்போ கல் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா வெந்து மேலேயும் கலர் வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம குழி பணியார கல்லில் ஊற்றிக்கலாம். மாவை கலந்து கொடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும், இல்லைனா தேங்காய் அடியிலே நின்றும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கிறேன், நல்லா வேகட்டும்.
ஒரு பக்கம் குழி பணியாரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கும் நீங்கள் சோடா உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா புசு புசுன்னு எழும்பி வரும். ஆனால் நான் இப்போ வந்து சோடா உப்பு போடாமல் தான் செஞ்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ரொம்ப பூ போல் எழும்பி வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் குழி பணியாரம் வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பக்கமும் 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும், வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விதமான குழி பணியாரம் ரவையை மெயினாக யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோடா உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு எழும்பி வரும் குழி பணியாரம். சோடா உப்பு போடலைன்னா கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நான் சோடா உப்பு போட்டு செய்யும்பொழுது சோடா உப்பு போடாமல் செய்ய முடியுமான்னு கேட்குறீங்க. நிறைய பேர் சோடா உப்பு போடாமல் செஞ்சோம்னா கல் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு 2 விதமாகவும் சொன்னேன். சோடா உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு எழும்பி வரும். இல்லைன்னா குழி பணியாரம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பாருங்கள். அதுவே சோடா உப்பு போட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. ரவையை வச்சு கார பணியாரமும் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். அதுவும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கேரட்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழி பணியாரம் பார்க்கவே. நீங்களும் இது போல் ரவையை மெயினாக யூஸ் பண்ணி 2 விதமான குழி பணியாரம் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சூடாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.